14வது வசனத்தின் வாசிகள். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் வாசவகத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும், எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிகள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். எல்லா கண்களும் அடித்தோமா? கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதை நிச்சயமாய் நம்பி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றான், சுதந்திரித்தான் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மோடு பேசுகிறேன். ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக யாவரும் ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஒரு சரணத்தை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 மீனும் 5 அப்பமும் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரையா. 2 மீனும் 5 அப்பமும் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரையா. நம்பி வந்தா நன்மை உண்டு, நன்மை செய்கின்ற இயேசுவுக்கு. நம்பி வந்தா நன்மை உண்டு, நன்மை செய்கின்ற இயேசுவுக்கு. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
நன்மை செய்கிற தேவன் நமக்கு நடுவில் உள்ளாகிறார்.
ஹalleluya ஹalleluya சர்வவல்லவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையின் தேவனே துதிக்கிறோம் உன்னதமான தகப்பனே ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வானத்தின் மன்னாவாய் வெளிப்படுவீராக ஆமே ஹalleluya வானத்தின் வாசல் இதுவே இந்த வாசல் வழியாக வருகிற மன்னாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மன்னாவை ஏற்றுக்கொள்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் விசேஷித்த நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வதிக்கு மகிமைப்படும் ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அவசரத்தை ஒரு முறை கொண்டு வாசிப்போம் எபிரேயர் கடித நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடி அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமே கர்த்தர் நமக்கு இந்த வருகிற மாதங்களில் எல்லாம் அடுத்த நாட்களில் எல்லாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா சொல்லலாமா நம்மை எழுப்பி கட்டுவேன் எழுப்பி கட்டப்படுவார் என்னெல்லாம் ஆண்டவர் பல வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் நம்ம கடந்த நாட்களில் வந்து ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தெரியுமா அவன் தேவனுடைய சமூகத்தில் அதாவது அவன் யோபை குறித்து சொல்லுகிறார்கள் நான் விடுவிக்கப்பட மாட்டேனோ என்று சொல்லி அந்த யோபு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக நீ என்னோடு பழகி என்னோடு நீ வாசம் பண்ணி கொண்டிருந்தால் உனக்கும் என்ன உண்டாகும் மாற்றங்கள் உண்டாகும் சொல்லலாமா மாற்றங்களை தேவன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திலே வாசிக்கும் போதும் அந்த ஊழியக்காரமான வார்த்தைகளை நமக்குள்ளே வெளிப்படுத்தி கடந்து சென்றார் சொல்லலாமா மாற்றங்கள் இடிந்து போன கூடாரங்களை மீண்டுமாய் எழுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லி ஊழியக்காரனுடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விலை உயர்ந்த வார்த்தைகள் முத்துக்களை போன்ற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் சொல்லலாமா அல்லேலூயா இப்படிப்பட்ட விசேஷத்த கூட்டங்களிலே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா வார்த்தைகள் பொன் போன்றது காலம்தான் பொன் போன்றது என்று சொல்வார்கள் ஆனால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் பொன் போன்றது சொல்லலாமா வார்த்தையை நாம் தமிழ விடவே கூடாது அது சின்ன மனிதனாக இருந்தாலும் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இந்த வார்த்தை இன்றைக்கோ நம்மை விடுவிக்க வேண்டிய வார்த்தை இன்றைக்கு நம்மை விடுதலையாகும் இன்றைக்கு அது அற்புதமாக மாறும் தேவன் 2024 வருடம் ஆரம்பத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் நீ அதை பின்தொடர்ந்து போ நீ அதை பிடித்து சகலத்தையும் என்ன செய்வாய் திரும்ப பெற்றுக் கொள்வாய் சொல்லலாமா இந்த வார்த்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லலாமா சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை செய்ய நாம் என்ன செய்யக்கூடாது தவறக்கூடாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நான் சொல்லிட்டேன் இந்த பிள்ளைகளிடத்தில் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தி விட்டு இந்த சபையிடத்தில் சொல்லியிருக்கிறேன் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் அது மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் சொல்லலாமா நாம் கரிசனை அற்றவர்களாக இருந்தாலும் நாம் அந்த வார்த்தையை அற்பமா எண்ணிக்கொண்டிருந்தாலும் வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறதே அந்த வார்த்தையை நானும் அந்த ஊழியக்காரர்களும் மறந்து போனாலும் அந்த வார்த்தையை ஜீவனாக ஆண்டவர் வெளிப்படுவார் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டே ஏன்னா எத்தனையோ தகப்பன்மார்களை பார்க்கிறேன் தாய்மார்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் சொல்லுவார்கள் என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக செய்வேன் சொல்லலாமா இன்றைக்கு தேவன் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லலாமா நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் யார் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார்கள்
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என்னை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் என்றால், என்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்றால், என் சமூகத்தை நாடி வந்திருக்கிறீர்கள் என்றால், என் சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால், கர்த்தரே சொல்லுகிறார், நானே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கர்த்தர், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இல்லைன்னு சொல்லாமா? உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவே. அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு விசாலத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு மகிமை ஆண்டவர் கொடுப்பார். அந்த மகிமை இன்று அல்ல, நாளை அல்ல, ஒரு நாள் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இல்லைன்னு சொல்லாமா? ஒரு காலத்தில் ஆண்டவர் பேசும்போது வார்த்தை சொல்லியிருக்கிறார், பின்மாற்றத்தில் இருக்கிற அனைவரும் ஆலயத்தில் வந்த பிற்பாடுதான் எங்கள் காலங்கள் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பினீங்க? கை தட்டி ஆமென் சொன்னீங்க, அல்லேலூயா சொன்னீங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய உதடுகளில் தனியாகிய சொத்துத பலியின் மூலமாக அந்த வார்த்தையை நினைத்து 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 துதிப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறீரே, இந்த பலிபீடத்தின் நடுவில் சொல்லி இருக்கிறீரே, பின்மாற்றத்திலே போல சபைக்கு வராமல் இருக்கிற அனைத்து தேவ ஜனங்களும் இந்த ஆலயத்தின் வாசலில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் தினங்களை கண்டு முடிய வேண்டும். ராஜா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்படி துதிக்கும் போதுதான் ஆண்டவர் செயல்பட தொடங்குவார். அப்படி ஆண்டவர் ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் பிரியப்பட தொடங்குவார். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற இன்றைய வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவே. அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் படியான ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பொருளாதாரமான ஆசீர்வாதங்கள் உண்டு, இன்னொன்று ஆவிக்குரிய நிலையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் பொருளாதாரத்தையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடினால்தான் அந்த காரியத்தின் மேல் ஒரு போகஸ் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லப்படவில்லை. அவை கர்த்தருடைய ஊழியக்காரர் யாராயிருந்தாலும் அவர்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும் போது மனதார ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவரே, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் தான் தங்களுடைய ஊழியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிற தேவ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லது கர்த்தருடைய பலிபீடத்தில் கேட்கப்படுகிற வார்த்தைகளில் ஆசீர்வாதமான பகுதிகளில் ரெண்டு பகுதிகளை நமக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒன்று, நீ வீட்டில் இருக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியில் இருக்கும் போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். வீட்டில் இருக்கும் போது ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய நிலையிலே உடைய பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், அவை நடைமுறைகள், காரியங்கள் யாவும் தேவனுக்கு உகந்ததாய் உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறீர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய காரியங்களிலே இன்வால்வ் பண்றது. அல்லேலூயா சொல்லாமா? அதிகமாக செயல்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இது மனிதனை பிரியப்படுத்துவதற்காக செய்கிற காரியம் அல்ல. கர்த்தர் எனக்கு பிரியப்பட்டால் போதும். எனக்கான காரியத்தில் நான் தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது மனிதன் என்னை போக்கஸ் பண்ணக்கூடாது, மனிதன் என்னை பிரியப்படுத்தக்கூடாது, மனிதன் எனக்கு குட் மார்க் கொடுக்கக்கூடாது, வெரி குட் என்று சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில நான் வெரி குட்டாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் எனக்கு குட் மார்க் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்முடைய சபை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய அனுபவம் என்று சொன்னால் பாரம்பரியமாகவே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு அதை பற்றிய விளக்கங்கள் அவசியமில்லை. அல்லேலூயா. விளக்கங்கள் நமக்கு அவசியமில்லை. ஏன்னா இன்று இருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவை 10-20 சபைகள் எழுப்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா?
அல்லேலூயா சொல்லாமா? இப்போது இருக்கிற சிச்சுவேஷன் அடிப்படையிலே 10-20 சபைகள் எழுப்பி அந்தந்த சபைகளில் மூப்பர்கள் பாஸ்டராக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அநேக ஊழியம் செய்கிற திறமைகளை உடையவர்களாய் மாறும்போது கூட இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையிலே நாங்கள் எழும்பி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? எழும்பி உள்ளவர்களாய் அல்லது மலையாளத்தில் தரித்திரர் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவீர்கள்? எளிமை. அல்லேலூயா சொல்லாமா? குறைபாடுகள் விளக்க முடியாதனால்தான் சில காரியங்களை ஸ்லோப் பண்ணி பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும், துதியானாலும் சரி, ஆராதனை ஆனாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற காரியமானாலும் சரி, அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கான காரியங்களை ஈடுபாடு செய்தாலும் சரி, அபிஷேகத்தில் நிரம்புகிறதானாலும் சரி, சுவிசேஷ பாரமானாலும் சரி, எந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுகிறீர்களோ அந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் இன்று அதில் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? இன்று அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது, பொருளாதார காரியங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. முதல் படியாக ஆண்டவருடைய காரியத்திலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாய் செயல்பட தொடங்கும் போது நீங்கள் அறியாமலே ஆண்டவர் பொருளாதாரத்தின் வாசல்களை உங்களுக்காக தேவன் திறப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா சொல்லாமா? பொருளாதார காரியத்தின் வாசல்களை தேவன் திறப்பார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். உலகத்தான் ஆவிக்குரியவராய் இருக்கிறாரா என்று கேட்கும் போது நான் உலகத்தாரை குறித்து பேச வரவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தாரை குறித்து இந்த இடத்திலே பேச முடியாது. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் 1000 பேர்களின் நடுவில் தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது நம்முடைய தேசத்தில் ஆட்கள் இல்லாமல் அல்ல, நம்முடைய பட்டணத்தில் ஆட்கள் இல்லாமல் அல்ல, நம்முடைய ராஜ்யத்தில் ஆட்கள் இல்லாமல் அல்ல. தேவ பிள்ளையே, எங்கோ மூலையில் எங்கேயோ ஓரத்தில் உட்கார்ந்து வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேலும் கர்த்தருடைய கரம் மீட்கப்படுவானால் நீங்களும் இழக்க முடியும், நீங்களும் ஜெபிக்க முடியும், நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியும். உங்கள் மேல் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் திறப்பார். உங்கள் மேல் ஒரு ஊழிய பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் மேல் ஒரு சுவிசேஷ பாரத்தை ஆண்டவர் சிலசின் மேல் கொண்டு வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லே எதிர்பாராத நபர்களை கொண்டு தேவன் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை ஊழிய காரணத்திலே கேட்டு பாருங்க. அனைத்து ஊழிய காரணத்திலே கேட்டாலும் நீங்கள் விரும்பிதான் இந்த வேலைக்கு வந்தீர்களான்னு கேட்டா இல்ல இல்ல ஆண்டவரை அடித்துதான் கொண்டு வந்தார்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? விரும்பி யாரும் இந்த ஊழியத்துக்கு வருவதில்லை. விரும்பி இந்த ஊழியத்தை யாரும் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? விருப்பத்தின் பேர் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த 100 பேரின் மத்தியிலே, 50 பேரின் மத்தியிலே, 1000 பேர்களின் மத்தியிலே, லட்சக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே, 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் ஒரு மோசேயை தான் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே மோசேயை தான் பார்த்தார். மோசே பார்த்தது மாத்திரமல்ல, மோசேயுடைய சகல குணங்களையும் ஆண்டவர் பார்த்திருந்தார். அல்லேலூயா. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாமுடையவன். என் ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லேலூயா சொல்லாமா? நீ திக்குவாயும் மந்த நாம் உடையவன் என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, பல நேரங்களில் நம்முடைய குறையை தான் ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை, நான் ஆண்டவருக்கு உபயோகம் இல்லாதவன், சொல்லாமா, நான் பயன்படாதவன் என்று சொல்லி நம்மையே மட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எழும்பாமல் யாரை கர்த்தர் எழுப்ப போகிறார்? நீங்கள் எழும்பாமல் கர்த்தர் யாரை எழுப்ப போகிறார்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? உங்களை ஆண்டவர் எழுப்பாமல் யாரை தேவன் எழுப்ப போகிறார்? நீங்கள் ஜெபிக்காமல் யாரை ஜெபிக்க போகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லாமா? நாம ஜெபிக்காமல் யார் ஜெபிப்பா? அல்லேலூயா சொல்லாமா? தேசத்தின் உள்பக்கம் அழிவுகள்
பொழுது உலகத்தாண்டிய கவலை எல்லாம் அது மேல இல்லை. அவன் எல்லா வியாபாரத்தின் மேலும் தொழில் மேலும் குடும்பத்தின் மேல் இருக்கும்போது உங்களை எதற்காக செப்பரேட் பண்ணியிருக்கார் தெரியுமா? அந்த அழிவின் பாதையை இனம் கண்டு அறிந்து எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதையும் எந்த திசையிலிருந்து போகிறது என்பதையும் எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதையும் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும்படிதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லமா எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதை இன்னும் கண்டறிகிறது. தேவ ஜனங்களை ஆண்டவர் எழுப்பும்படியாகத்தான் இடத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லாமா ஜெப வீரர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஜெப வீரர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக ஆயிரங்கள் இடத்துல வந்து ஆராதிக்க வேண்டும். அது யாருக்கு பயன் என்றால் ஊழியக்காரர் பயன் அல்ல, நான் ஆராதிக்க செல்கிற ஆலயத்திற்கு பயனாய் மாறும். அல்லேலூயா. சொல்லாமா நான் இந்த ஆலயத்துக்கு போறேங்க, இந்த சபைக்கு போறேன், நான் போனதிலிருந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த இடத்தில் விசாலம் உண்டாக்குறாரோ இல்லையோ ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக சந்திக்கப்படுகிறார்கள், கொள்ளை பொருளாக கொண்டு வருகிறார். அவன் அழிவில் இருக்கிற ஜனங்கள், மகா இருளில் இருக்கிற ஜனங்கள் அவன் பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்படி வருகிறார்கள். இப்ப சொல்ல போன இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்ல போனா நாம் எல்லாரும் சுயநலவாதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமா இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்ல போனா நாம் எல்லாருமே சுயநலத்தில் இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டா போதும், எனக்கு வருமானம் வந்தா போதும், நான் அவன் பரலோகத்துக்கு போனா போதும், அவன் நான் என்று சொல்லுகிற இடையில குழந்தைகளை கூட மறந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. சொல்லாமா, அல்லேலூயா. சொல்லாமா என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய தகப்பனார் என்ன செய்வார் தெரியுமா? பின்னாடி சேல உட்கார்ந்து இருப்பார், முன்னாடி பசங்க இருக்கிறாங்களான்னு பார்ப்பார். 5 பேர் 7 பேர் இப்படி நடத்தினாரு. எனக்கு இப்பதான் ட்ரைனிங்ல தெரிகிறேன். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. ட்ரைனிங்ல பார்த்து தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன். தகப்பனார் இருக்கிறாங்கன்னா கை கொடுத்து அப்படியே ஒரு சல்யூட் பண்ணி ஸ்டாக்கன் பண்ணி அவன் வெரி மச் டேடின்னு சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர் ஆராதிக்கிறாரோ இல்லையோ என் பிள்ளைங்க முன்னாடி இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு தலை இல்லைன்னு சொன்னா வெளியே கிளம்புவார். இருக்கிறீங்களா? வெளியே போயிடுவாரு. போயிட்டு எங்க இருக்கிறாரோ அங்க வந்து குடிச்சு இழுத்துட்டு வந்துடுவார். சர்ச்சுக்கு போற கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுமா? 2.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். இதுவரைக்கும் ஆட்டோ பிடித்ததில்லை. சொல்லாமா பஸ் ஏறுவதில்லை. நடந்தே கால்நடையாய் போய் கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். அதனுடைய பலனா இல்லையோ எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டதே அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமா நான் ரட்சிக்கப்பட்டதே அபூர்வம். இன்னைக்கு நான் ஸ்நானம் எடுத்த பிற்பாடு அனைவரும் ஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. சொல்லாமா ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து செய்ய ஆரம்பித்தால் இதுவரைக்கும் போடுவார்கள், கீழே வரைக்கும் தொங்குது. அவர்களே கழட்டி வைத்துட்டு நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. பெருமைக்காக எந்த நாளும் சொன்னதில்லை, வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வருகிறேன். நான் வந்து உட்கார்ந்து ஆராதித்தாலும் என் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு எட்டி பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லாமா என் பிள்ளைங்க முன்னாடி இருக்கிறாங்களா, என் வாலிப பிள்ளைகள் முன்னாடி இருக்கிறாங்களா, இப்படி பார்த்து தான் ஆராதிக்கணும். இல்லைன்னா ஆராதிக்கக்கூடாது. மெதுவாக வெளியே போய் இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, ஃபோன் எடுத்து பேசணும். அல்லேலூயா. சொல்லாமா எங்க இருக்கிற தென்னவா, இல்லைன்னா அங்கே வந்துடுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு இங்கே சுதந்திரமாக ஆராதிக்க முடியாது. நான் என் வீட்டார் போகின்றார் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லலாமா? இந்த கோயம்புத்தூர் சிச்சுவேஷன் எப்படி எனக்கு தெரியாது, இன்றும் புதிதாக தான் பார்க்கிறேன். அல்லேலூயா. சொல்லலாமா? புதுசாக தான் என்னைக்கும் பார்க்கிறேன்.
வார்த்தை பயன்படுத்துவதை கூட பயத்தோடு பயன்படுத்துவோம். இல்லையா சொல்லாமா? ஆனால் இந்த ஊழியக்காரர் அப்படி கிடையாது. நொறுக்கி எடுத்துவார். இல்லையா? நொறுக்கி எடுத்துவார். வேதத்தை வாசி கட்டாயப்படுத்துவார். உட்கார்ந்து வாசின்னு சொல்லுவார். அடுத்த வாரம் நான் சொல்றேன், லைன்ல போயிட்டுனால கடைசி ஜபத்திலே சொல்லப்படும். அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு இது கேள்விகள் கேட்கப்படும். கிறிஸ்துமஸ் நெருங்கிறபடியா அடுத்த வாரம் கேள்வி எடுக்கப்படும். அடுத்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சிறப்பு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. அந்த ஆராதனை உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆமென் சொல்லலாமா? 2வது வாரம் நோட் பண்ணி கொடுங்க. 2வது வாரம் உங்களுக்கான சிறப்பு கேள்விகள் ஜிஜி அவங்களுடைய சமூகத்தில் எடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். எபிரேயர்கள் இருந்திருப்போம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நீதிமொழியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். மலையாளத்தில் இந்த வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கும். இப்படிதான் வார்த்தை வாசிக்கிறார்கள். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மலையாள புத்தகத்தில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையை மலையாளத்தில் ஆண்டவர் வித்தியாசமாக எழுதியிருப்பார். வாசிங்கள். சம்பத்துண்டாகும். அத்வானத்தால் சொல்லாமா? உன் பிரயாசத்தினால் உன்னுடைய உழைப்பினால் என்ன உண்டாகுவதில்லை? தரித்திரம் உண்டாகும். அந்த வசனத்தால் வாசிக்க. யெகோவாவிட அனுகிரகத்தால் சம்பத்து உண்டாகும், அத்வானத்தால் அது ஒன்றும் குறைந்தில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அதாவது அத்வானம் வேதனையை கூட்டார் என்று சொல்வதை விட அத்வானம் அப்படின்னா பிரயாசம், உழைப்பு. அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதுல ஒன்றும் என்ன செய்யப்படுவதில்லை, குறைபடுவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? வேதனையை கூட்டார் என்று சொல்வது இன்னொரு மொழி. ஆனால் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. நீ உழைத்த உழைப்பின் பலனை உன் வீட்டுக்கு அனுக்கிரகமாக ஆசீர்வாதமாய் மாற்றும்படிதான் இந்த வார்த்தையாளர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உலகத்தான் ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லது அவங்க ஐஸ்வர்யத்திலே பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வியாபாரத்தின் பலனிலே ஒரு பகுதியை தவறாமல் அவன் வழிபடுகிற தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அது எந்தெந்த கோயில் என்று சொல்லப்பட முடியாது. ஆனால் அவர்கள் நம்புகிற கடவுளை, எந்த கடவுள் அவர்களை உயர்த்துகிறாரோ, எந்த கடவுளை நம்பி தொழில் ஆரம்பிக்கிறார்களோ, எந்த கடவுளை நம்பி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்களோ, எந்த கடவுளை நம்பி அவர்கள் உழைக்கிறார்களோ, சரீர உழைப்பை காண்பிக்கிறார்களோ, அந்த உழைப்பின் பலனில வாரி அள்ளி எடுத்து என்ன செய்வார்கள்? அந்த கடவுளுக்கு கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம். இன்னொரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தின் பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம உழைக்கிறோம், உழைப்பின் பலனுடைய
இந்த சரீர பலன் உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருப்பது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியா, பொருளாதாரத்தை சம்பாதிக்கும்படியா, குடும்ப தேவை காரியங்களை உழைத்து சம்பாதிக்கும்படியான அந்த ஐஸ்வர்யத்தை யார் உனக்கு செய்வதற்கு பலனை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு ஆயுசும் பலனும் ஆரோக்கியமும் வெகுநாள் நீடித்திருக்கும் என்று நம்பிதான் உயிர் வாழ்கிறோமா? இல்லை, எப்போது நம்முடைய ஆரோக்கியம் குறையும் என்று தெரியாது, எப்போது என்னுடைய பலன் குன்றி போகும் என்று தெரியாது. சொல்லாமா? பேசுகிற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும், எப்போது இந்த ஆரோக்கியம் நம்மிடத்திலே நிரந்தரமாக இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இருக்கிற ஆயுசு வரைக்கும், இருக்கிற பலன் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் உழைக்கக்கூடிய பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் என்றால் அதனால் உண்டாகிற பிரயாசத்திலே தேவனுக்கு கொடுக்காமல் வஞ்சித்தார் ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியை தடை போடுவார். கரங்களை தட்டியாராதிப்போம், கரங்களை தட்டியாராதிப்போம். நம்முடைய வளர்ச்சி காரியங்கள் இன்னும் ஏழ்மை நிலமாகவே காணப்படுகிறது, ஏழ்மையாகவே காணப்படுகிறது, ஏழ்மையாகவே காணப்படுகிறோம், தரித்திரமாகவே காணப்படுகிறோம். உலக காரியங்களில் கூட ஒரு மனிதன் உழைக்காமல் தரித்திரனை போல, வழிபோக்கனை போல படுத்து தூங்கிக் கொண்டே இருப்பானா? மத்தியானம் தூக்கம், காலையிலும் தூக்கம், இரவிலும் தூக்கம், எந்நேரமும் தூக்கமாக இருக்குமானா அவனுடைய எதிர்காலம் வழிபோக்கனை போகுமான. அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய சம்பத்து ஆயுதம் அணிந்தவனை போலே காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? விளக்க வேற விதமாக வரும். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? உடனே அதிகனே அவன் தரித்திரனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கும் போது அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அவன் உழைக்க மாட்டான், வேலை செய்ய மாட்டான். அவன் உழைக்காமல் வேலை செய்யாமலும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய சூழ்நிலை தரித்திரனும் பஞ்சமுமாய் காணப்படுகிறது. இதே போலதான் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளும் நாம் தரித்திரன் அடையாதபடிக்கு, ஆவிக்குரிய ஏழ்மை அடையாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? யுத்த நாளில் எப்பிராயீமின் முதுகை காண்பித்ததை போல நானும் நீங்களும் போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, காற்றடிக்கும் போது, புயல் கடந்து வரும்போது எனக்கு முடியாது என்று முதுகை காண்பிக்காமல் நிமிர்ந்து நின்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே என்று கூப்பிட தொடங்குவீர்களா? உங்களுக்குள் ஆவியானவர் இழுப்பதல் உண்டாக்குவார். எழும்புவீர்கள், சேனையாக ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்ப முடியும். சேனையாக கர்த்தருடைய மாற்ற முடியும். அபிஷேக கரங்கள் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால்தான் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ திக்குவாயும் மந்த நாயும் நாமமுடையவர் என்று சொல்கிறாயே, அறிந்துதான் நான் அழைத்துக் கொண்டேன். ஆனா உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எகிப்தின் ராஜாவை மிரளச் செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பிசைகிறபடினாலே ஆரோனை உனக்கு கூட வைத்திருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? உன்னுடைய நாவின், உன்னுடைய வார்த்தையை போல ஆரோனும் என்ன செய்வான்? பேசுவார். அல்லேலூயா. கூட நின்று பேசுவார். ஆனா மோசேக்கு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார், அதிகாரத்தை கொடுப்பார். அவர் ஒரு கோலை தூக்கி போட்டார்,
அது சர்ப்பமாய் மாறும். அல்லேலூயா. செங்கடலை கோலை நீட்டினான், செங்கடல் இரண்டாக பிளக்கும். யோர்தானிலே போய் நின்றான், யோர்தான் விலகி மாறும். அல்லேலூயா சொல்லாமா? வார்த்தையிலே வல்லமை இல்லாவிட்டால் நீ போய் நிற்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறும். வார்த்தையை ஜீவன் இல்லாவிட்டால், வார்த்தை ஒரு பலன் இல்லாமல் இருந்தால், வார்த்தை ஜீவன் இல்லாமல் இருந்தாலும், மோசே போல் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையானால், கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களானா, நீங்கள் போய் நிற்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லாமா? பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் அந்த பட்டணத்தில் எடுத்திருப்பார், அந்த பட்டணத்தில் நின்றால் அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து கையெடுத்து கொண்டுள்ளார்கள். நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நாங்களும் வர்றோங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு அவ்வளவு விலை இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு அவ்வளவு உயர்ந்த அனுபவம் இருக்கிறார். இதில் தான் நாம் வளர வேண்டும், இதில் தான் நாம் பெருக வேண்டும். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் பெருகி இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பொருளாதார நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் முகலட்சணியம் உள்ள தேவன் அல்ல, யாரையும் வேற்றுமையாய் பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாரையும் தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் நம்மை வறுமையாகவே வைத்திருக்கிறார் என்றால், நாம தேவன் காரியத்துல பஞ்சகம் பண்ணுகிறோம். இல்லையா சொல்லலாமா? தேவனுடைய காரியத்திலே நீங்கள் வஞ்சகம் பண்ணினார், கர்த்தர் உங்கள் காரியங்களில் வஞ்சகம் பண்ணுவார். நீங்க கேட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க கேட்டுட்டே இருப்பீர்கள். ஊழியக்காரர்கள் கேளுங்க கேளுங்க என்று சொல்லுவார். அவன் ஒரு ஊர்ல கன்வென்ஷன் மீட்டிங் நடந்து கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரர் மலையாளத்துல பிராவிக்கு 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 சொல்லிட்டே இருந்தார். இல்லையா சார்? பிராவிக்கிறது இல்லை, பிராவிக்குன்னா பெற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டே இருந்தார். ஜோக்குக்காக சொல்லப்படும் நினைக்க கூடாது, சொல்லிட்டே இருந்தார். மணி நேர கணக்காக சொல்லிட்டு இருந்தார். இல்லையா சொல்லாமா? எங்கேயும் இல்லை, வெள்ளரடி பகுதி அப்படிங்கிற ஊருக்கு தாண்டி போற கேரளா பகுதியில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கன்வென்ஷன் மீட்டிங்ல அவர் பிராவிக்கு சொல்லிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஜீப்ல தான் ஜனங்களை கொண்டு விடுகிறது, போகிறது வருகிறமாக இருக்கு. அந்த ஜீப் டிரைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சீக்கிரம் பிராவிக்கு, நமக்கு நாளை டியூட்டி உண்டு அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பிராவிக்கிறவரே சீக்கிரம் பிராவிக்கு, நமக்கு நாளை மற்ற ஜோலிகள் உண்டு அப்படின்னா. அதுக்கு பிற்பாடு யாரும் எந்த ஊழியக்காரரும் பிராவிக்கும் சொல்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை. என்ன உங்களெல்லாம் அப்படி நினைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? பிராவிக்கும் சொல்லும்போது அவர் குறிப்பே என்ன நினைக்கிறார்? ஏதோ ஒண்ணு அந்த தரிசனத்தோடு சொல்லியிருப்பார். ஒரு விதமான ஊழியக்காரர் தான், எனக்கு பழக்கமுள்ள ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லிட்டே இருந்தார். கடைசியில 10 மணி ஆகிறது, 10:30 மணி ஆகிறது, 11 மணி ஆகிவிட்டது. அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள் பயங்கரமான ஸ்பீடாக போய் கொண்டிருக்கும் போது சில சிங்கடிகள் உட்கார்ந்து கொண்டு சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? கோலம் பிராபித்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பிராவிக்கும் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அபிஷேகத்தில் நிரம்பி ஜீப்ல பயணம் செய்யும் போது அந்த டிரைவர் கேட்டவுடனே டிரைவருடைய தலையில கை வைத்து ஜெபித்தார்கள். டிரைவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா. டிரைவர் ரட்சிக்கப்பட்டார். பிற்பாடு அவர் 2 மணி ஆனாலும் பரவாயில்லை, என் வண்டி நாளைக்கு ஓடினாலும் பரவாயில்லை, நாளைக்கு நான் சவாரி எடுத்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய சமூகத்துல விடிய காத்திருப்பேன். அவர் எவ்வளவு தூரம் பிராபிக்கட்டுன்னு சொன்னாலும் சரி, பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னாலும் சரி, நான் உட்கார்ந்திருப்பேன். நீங்களும் நானும் அன்றைக்கு உட்கார்ந்திருந்தா இன்றைக்கு எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? எழுப்புதலை பார்க்க முடியும். ஊழியக்காரர்கள் வார்த்தையை 1 மணி நேரம் பயன்படுத்தினாலும் இந்த வார்த்தை
இல்லைன்னு சொல்லாமா? யாருக்காவது திரும்பி வந்திருக்கிறது தெரியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பாரு. சொல்ல சொல்ல அபிஷேகம் இறங்கணும். இறங்கிட்டு ஆடு வேற வழியே இல்லை. இல்லைன்னு சொல்லாமா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர் வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகத்தை நிரம்பணும், ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும். நான் அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கேன். 2 மணி நேரம் விடாம அபிஷேகத்தை நிரம்பணும்ப்பா. 2 மணி நேரம் விடாம இடத்துல பேசணும்ன்றவரை விடாம அந்நிய பாஷையில பேசணும்ப்பா. இந்த பாஷை எனக்கு புரியக்கூடாது, வந்தவர்களுக்கு புரியக்கூடாது, குடி இருக்கிறவர்களுக்கு புரியக்கூடாது. உனக்கு புரிந்தால் போதும். இந்த பல பாஷைகளா பேச வையும்ப்பா. பல பாஷைகள் பேச தொடங்கினார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவன் கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். நான் 2 மணி நேரம் அபிஷேகத்தில் ஆராதிக்க தொடங்கினேன். சொல்லலாமா? என்னை மறந்து துதித்த ஒரு ஞாபகம், என்னை மறந்து ஆராதித்த ஒரு ஞாபகம், என்னை மறந்து கண்ணீர் வடித்த ஒரு ஞாபகம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு வாஞ்சையும் தாகமும் இருக்குமானால் அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை சும்மா இருக்கவே விட மாட்டார். சும்மா இருக்க விட மாட்டார். துதிக்க தொடங்குவார்கள், ஆராதிக்க தொடங்குவார்கள், அந்நிய பாஷை தாறுமாறா பேசுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி பேச நீங்கள் 1ஆம் கிளாஸ் படித்தவரா இருந்தாலும் அமெரிக்காவில் போவீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா உங்களை கர்த்தர் அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப்பு, துபாய்க்கு ஒரு ட்ரிப்பு, அல்லேலூயா, சவுதிக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டே வராங்க. அனுபவத்திலே பார்க்கிறேன். ஒரு தாயார் 65 வயது தாண்டிய ஒரு தாயார் இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்கும்படியான ட்ரிப்பு போகிறாங்க. அங்க ஒரு 6 மாசம், இங்க ஒரு 6 மாதம், இங்க ஒரு 3 மாதம், இங்க ஒரு 2 மாதம். அந்த தாயாரத்துல கேட்டா உங்களுக்கு எங்கிருந்து இந்த பாக்கியம் கிடைத்தது கேட்கும்போது நான் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, ராஜ்யங்களுக்காக நான் ஜெபிக்க தொடங்கினேன், நான் பட்டணங்களுக்காக ஜெபிக்க தொடங்கினேன். அவர்கள் இப்போது சொல்லுகிறார்கள், நான் வேலையின் காரியமா போனாலும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஃப்ளைட்டே பார்த்ததில்லாத எனக்கு ஃப்ளைட்ல ஏறவும், ஃப்ளைட்ல பயணம் செய்யவும், அந்த சவுதியில போகவும், அந்த துபாயில இறங்கவும், அமெரிக்காவை பார்க்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். படிக்காத ஏழை தற்பிரியர்கள், அவன் தற்பிரியர்கள் ஆண்டவர் சித்தமாக இருக்குமானால் எழுப்ப முடியும். காணாத ராஜ்யங்களை காண வைக்க முடியும், போகாத இடங்களை போக வைக்க முடியும். தரிசனம் மங்கி போகவில்லை. அல்லேலூயா. தரிசனம் குறைந்து போகவில்லை. ஆண்டவர் தரிசனத்தின்படியே நடத்துவார். அதனால் இன்னைக்கு பிளேன் ஏறலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா பிளேன் ஏறுவதற்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பிளேன் ஏற ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்கள் இருந்தால் பிளேன் ஏறுவதற்கும் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை ராஜ்யங்களுக்கும் போகிறதற்கு அவன் தேவ திட்டத்தில் நீங்கள் இருந்தால் ஜெபம் வீண் போகாது. அல்லேலூயா சொல்லாமா? உங்களை கொண்டு போவார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? ஆவியானவரோடு சேர்ந்து எத்தனை பேர் ஆராதிக்கிறீர்கள்? நான் சொன்னேன், அவன் தேவனோடு கூட நடந்தான். யாரோடு அவன் நடக்க விரும்பவில்லை, யாரோடு பேச அவன் விரும்பவில்லை, யாரிடத்திலும் பழக அவன் விரும்பவில்லை. யோபு சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்திலே பழகி நான் எப்போது எனக்கு மாற்றி வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லையா சொல்லாமா? நான் இயேசுவிடத்திலே பழகி, நான் கர்த்தரிடத்திலே பழகி எப்போது எனக்கு மாறுதல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், தேவனுக்காக காத்திருங்கள், வைராக்கியமாய் காத்திருங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம், சர்வ வல்லவரை துதிப்போம், மகிமை தேவனை துதிப்போம், உன்னதமான ராஜாவை துதிப்போம். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காவிட்டால் உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்தானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்.
உத்தியோகம் கிடைக்கும், வயது வரம்புல தான் வேலை கிடைக்கும். அது ஒரு தாழ்மை டிக்கெட் கேன்சல் அல்ல சொல்லாமா? அது ஒரு வேலை தாழ்மை வேலை இல்லை, வயதின் அடிப்படையில் தான் வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. படிப்பு சம்பந்தமான காரிய தரம் சம்பந்தமான காரியத்துல தான் வேலை. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வேலையின் அடிப்படையில் அல்ல, தரத்தின் அடிப்படையில் அல்ல, வயதின் அடிப்படையில் அல்ல, வாய் பேச்சு வாய் வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய உயர்த்துவார். கர்த்தருடைய உயர்த்துவார். வாயின் அடிப்படையில் எந்த வார்த்தை பயன்படுத்துகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ அந்த வார்த்தை தேவன் தன்னுடைய புஸ்தகத்திலே என்ட்ரி பண்ணிட்டே இருப்பார். என்ட்ரி பண்ணிட்டே இருப்பார். இல்லையா சொல்லாமா? என் மகன் சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான், என் தாயார் சொல்லிட்டான், என் தகப்பனார் சொல்லிட்டான், என் பிள்ளை சொல்லிட்டான். அல்லேலூயா. மாற்ற முடியாது என்று அதன் மேல கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் இருப்பார். இல்லையா சொல்லாமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துவதற்கு கர்த்தருக்கு அந்த வேலையே கிடையாது. அல்லையா சொல்லாமா? நண்டுக்கு தான் அந்த வேலை இருக்கும். அல்லையா சொல்லாமா? தவளைக்கு தான் அந்த வேலை இருக்கும். நண்டு சொல்லலாம், அமெரிக்கா கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நண்டு மேல ஏற ஏற இன்னொரு நண்டு கீழே பிடித்து இறக்கிவிடும். இப்போ நம் மனித சுபாவங்கள் தான் ஏற்ற இறக்கமாய் காணப்படுவார்கள். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் வேற்றுமை பார்க்கிறவர் இல்லை. நீ முழங்கால் படிட்டா உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முழங்கால் படிட்டா என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆவியிலே இறங்கினா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆண்டவருக்கு பயன்பட்டா உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். பொருளாதார காரியத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. யாரிடத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த வாக்குத்தத்த அட்டை மாதிரி ஒன்று இருக்கும். இப்ப எல்லாம் விசிட்டி கார்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கி பைபிள்ல சொல்லிட்டு அடுத்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி திறந்து பார்க்க கூடாது. தினமும் திறந்து பார்த்து அது மேல கையை வச்சு ஜெபிக்க தொடங்க வேண்டும். அல்லேலூயா. அது மேல கை வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்க தொடங்க வேண்டும். அது வாய்க்குமோ வாய்க்காதோ இது இரண்டாவது விஷயம். ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார், இது சொன்னவர் தேவன் என்பதனாலே, இது சொன்னது கர்த்தர் என்பதனாலே நான் நம்புறேன். என்ன சொல்லாமா? நம்புறது மாத்திரமல்ல, அந்த காரிய மிஷன் எனக்குள் நிறைவேறும்படியாக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லாமா? நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தேவ பிள்ளையே, உங்கள் பொருளாதார ரீதியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீர காரியங்களிலே, உங்கள் சரீரத்தின் பலனுக்காக எதற்கெல்லாம் செபிக்கிறீர்களோ அது தாமதிக்குமே ஒழிய கர்த்தருடைய கரம் குறுகி போறதில்லை. அவருடைய செவி மந்தமாகவில்லை. இந்த ஏற்ற காலத்திற்காக ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நானும் காத்திருப்பதை விட கர்த்தர் அதிகமாக நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்த ஆபிரகாம் சொல்கிறார், நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருந்த வேளையில எத்தனை வருடம் காத்திருந்தார்? 75ஆவது வயதிலே ஆண்டவர் உனக்கு வார்த்தையை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாத வார்த்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுடையவனாய் இருந்தான். சொல்லாமா? ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது ஆபிரகாமுடைய வயது 75. என்ன சொன்னா? நீ உன்
இனத்தையும் உன் தேசத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாவாய் இந்த ஆண்டவரால் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அன்றைக்கு அவருடைய வயது 75. ஆனா அவருடைய மிஷன் நிறைவேறின வயது எப்போ தெரியுமா? 100வது வயது. 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தூதன் இறங்கி வந்து சொல்கிறார், நான் அடுத்த வருடம் இந்த இடத்திலே வரும்போது சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் 100வது வயதிலே ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்யும்படி இறங்கி வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த இடத்திலே சில சலசலப்புகள் உண்டாகும். என்ன தெரியுமா? சாராள் அதை பார்த்து நகைத்தாள். அல்லேலூயா. நமக்கும் பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நகைப்பு தான் வருகிறது. நம்முடைய பாஷையில சிரிப்பு தான் வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எத்தனை முறை தான் இதை சொல்லிட்டே இருப்பீங்க? எத்தனை முறை தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவீர்கள்? இன்னும் சொல்லிட்டே இருக்கிறீங்களே, வாய் ஓயாதா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? வாய்க்கு ஓய்வில்லையா அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 75வது வயதிலே சொன்ன வார்த்தை 100வது வயதில் நிறைவேற்ற வரும்போது சாராள் நகைத்தாள். கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவள் தேவனை பார்த்து நகைத்தாள், சாராளின் நன்மையை பார்த்து ஜனங்கள் நகைத்தார்கள். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வைத்திருந்தேன். வசனத்தை தேடி பார்த்தாலும் கிடைக்கும். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 18வது அதிகாரம் 13 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 6வது வசனம் 21வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாரும் என்னோடு கூட நகைப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவர் அந்த ஆசீர்வாதத்தை கை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்றார். இந்த 1வது வசனத்துக்கு கீழே வாசிக்கும் போது அந்த குழந்தையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு நன்மையை ஆசீர்வாதத்தை வெகு நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை கையில் எடுத்து எந்த நன்மையானாலும் சரி, நீங்க நினைத்திருக்கிற நன்மை எதுவானாலும் சரி, அதை கரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு பழைய ஞாபகம், நான் அல்லவா என் கர்த்தரை பார்த்து நகைத்தேன். அல்லேலூயா. அந்த நகைப்பின் நடுவில் இப்போ இந்த நன்மையை பார்க்கும்போது எல்லாரும் என்ன பார்த்து நகைக்கும் போது எனக்கு உச்சமா இருக்கிறார். கண்களை போமா, கண்களை போமா. எல்லாரும் என் நன்மையை பார்த்து, என் ஆசீர்வாதத்தை பார்த்து, எனக்கு வந்த ஆசீர்வாதங்களை கண்டு நகைக்கும் போதுதான் எனக்கு கூச்சமா இருக்கிறார். எப்படி எப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும்? எனக்கு வாய்ப்பே இல்லாத போது என் கண்கள் உண்மை கண்டதே, உன்னுடைய கண்கள் என்னை கண்டதே என்று அவன் கூச்சமானே. எல்லாரும் சிரிக்கிறதுப்பா, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு ஒரு பரிகாசத்தின் சிரிப்பு அல்ல. நீ பாத்தியா, உனக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மை கிடைக்காது என்று நீ நகைத்துக் கொண்டிருந்தான். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை நகைக்கிறோம், நகைக்கிறோம். அப்படி தேவன் அழகுபடுத்துகிறது. உங்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார், உங்கள் செல்வங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு நான் பாக்கியம்